ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுக்கும் யூஎஸ்ஏக்குமான மேட்ச் நம்பர் 30. இந்த மேட்ச் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனலிசிஸ், எந்த பிளேயர் வந்து ட்ரீம் டீம் வருவாங்க, எந்த பிளேயர் கிராண்ட் லீமுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து, எந்த பிளேயர் வந்து லோ பர்சன்டேஜில் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சென்ட்ரல் ப்ரோவர்டு ஸ்டேடியத்தோடைய பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த டீம் இது பண்ணுற வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ ப்ராக்ரஸ் வந்து பார்த்துட்டு பாருங்கள். எல்லா மேட்சும் 15 மேட்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதில் 11 ஃபஸ்ட்டு தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி இது ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகி செகண்டு பவுலிங்க்கு கூட மாறலாம். ஸோ இப்போ இதில் ஹை ஸ்கோர் 245 கூட பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் 81 வரைக்கும் வந்திருக்கு. நடந்த 4 இன்டர்நேஷனல் மேட்சஸில் நம்ம இந்தியா வந்து ப்ளே பண்ணதில் ஃபஸ்ட்டு இப்போ இந்தியா வந்து 165 எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் 178 அடிச்சிருக்கிறாங்க. இந்தியா விக்கெட் ஃபாலே இல்லாமல் சேஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து 100 ரனில் எல்லாருமே அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஸ்பின்னு வந்து நல்ல ஒரு இங்கே வந்து ஒர்க் ஆகும்போது அந்த சேஸின் வந்து இங்கே டஃப்பாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் 4 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து 24 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 26 விக்கெட்டும் ஈக்குவலாக எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் தான் நல்ல 15 விக்கெட்ஸ் வந்து நிறையவே எடுத்துருக்குறாங்க. ஆனால் ஃபேசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க செகண்டில் வர்றப்போ அந்த ஃபேஸ் விக்கெட் எடுக்க முடியல. ஸ்பின்னர்ஸ் விக்கெட் அந்த நேரத்தில் எடுத்தாங்கன்னா அந்த டீமானது கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்பின்னுக்கு ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்னா சேசின் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஆண்டி பால்பரின், அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லின், லாரன் டக்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பர், டக்ரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிலானி, மார்க் அடேர், லிட்டில், சியங், மெக்ராத்தி. இதில் சப்போஸ் ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை குறைச்சிட்டு கூட அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னரை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூஎஸ்ஏயோட பாசிபிள் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லர், மேபி மொனக் பட்டேல் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக பேட்டிங் சப்போர்ட் ஆகுச்சுன்னா ஆண்ட்ரி காஸ், ஆரன் ஜான்ஸ், கோரி ஆண்டர்சன், ஹைச் சிங், அப்புறம் நிதிஷ்குமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ரவால்கர், அப்புறம் ஜெய்சிங், அலிகான் இப்படின்ட்டு மேக்ஸிமம் இவங்க தான் பிளேயிங் 11 வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பேட்டினுக்கு இல்லை அப்படின்னா அதே லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயிங் 11ஓடையே அவங்க கன்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டு இவங்களுக்கு நடந்ததில் 2 மேட்ச் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ்ஏ, ஒரு மேட்ச் இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்று லாஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம யூஎஸ்ஏக்கும் அயர்லாண்டுக்குமான மேட்சுக்கு முன்னாடி நேற்று நடந்த இங்கிலாண்டுக்கும் அதாவது இவங்க ஓமனுக்கும் நடந்த மேட்சோடைய ட்ரீம் டீம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, நம்ம சொன்ன பிளேயர் எப்படி வந்திருக்கிறாங்க இன்னிங்ஸ் வைஸ் அப்படிங்கிறத வந்து இதில் ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். டெமோ டீம்லேயும் நான் இவங்க 2 பேரையுமே சிவிசி இவங்கள தான் கொடுத்துருந்தேன். மேக்ஸிமம் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால், அப்படி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பேட்டிங்கில் ஒருத்தங்க வருவாங்க, வேற ஒருத்தங்க மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பவுலிங் பண்ணுற பட்சத்தில் இவங்க 2 பேர் வந்தாங்க. இந்த பிளேயரை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஒரு மெயினான டீமில் மிஸ் ஆயிடுச்சு. பிலால் கான் வந்து பார்த்திங்கன்னா வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவர் இலியாஸ் இல்லைன்னா மொயின் அலியில் ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடைசி இலியாஸ் வந்துட்டாங்க, மொயின் அலி வரல. அதே மாதிரி லிவிங்ஸ்டன் வந்து வரதுக்கான இது இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத பட்சத்தில் அவர் அந்த இடத்துல ப்ளே பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட் வந்து அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் 2 பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷன் தான் பட்லர்னு சொல்லியிருந்தோம். 2 பேருமே வந்துட்டாங்க. அப்புறம் நான் ஒரு லோ பெர்சன்டேஜ் பிளேயரை வந்து இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், விக்கெட் கீப்பரில் அத்தவளைங்கிற ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் வரல. அதே மாதிரி இவங்க வில்ஜாக்ஸு இவங்கெல்லாம் ஃபெயிலியர் தான் கிட்டத்தட்ட. ஆனாலும் ட்ரீம் டீம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வில்ஜாக்ஸ் வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகானுக்கு பதிலாக ஒன்று பேர்ஸ்டோ வருவார், இல்லை பேர்ஸ்டோவுக்கு பதிலாக ஏகான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்திருந்தாங்க. இவர் ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு பேட்டிங்கில் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேர்ஸ்டோவும் இவரும் வந்துட்டாங்க. இதில் இவர் ஆர்ச்சரை வந்து நான் மெயினான டீமில் நான் வந்து ஒரு இதில் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் மற்ற டீமில் எடுத்திருந்தேன்.
இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம், டெலிகிராம்லேயும் கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் அது வந்து ஈக்குவலாக ஒன்றாயிருச்சு. ஸோ அந்த இன்னிங்ஸ் வைஸ் அந்த பிளேயர் ட்ரீம் டீம் யாருக்கு வர வாய்ப்பு இருக்கும், அதே மாதிரி ஒரு டீம் வின்னானா எந்த பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த பங்களாதேஷ் மேட்ச்லேயும் சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் அமைஞ்சிருந்துச்சு. ப்ரிடிக்ஷனுங்கிறது 1-2 கண்டிப்பாக மாற தான் செய்யும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு எப்படி வின் ஆகும் அப்படிங்கிறத, வின்னானா லாஸ் ஆனா அதே மாதிரி எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த மேட்சோடைய பிட்ச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த மேட்ச்சு பவர் பிளேயில் வந்து பேட்டர்ஸுக்கு நல்லா பேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரவுண்ட் டைமென்ஷனுக்கு வந்து ஈஸியாக அவங்க ப்ளே பண்ணிடுவாங்க, வேகமாக அடிக்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பவுலர்ஸ் வந்து நல்ல பவுல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நல்ல கட்டர்ஸ் போடுறவங்க, வேரியேஷன் போடுறவங்க, ஸ்பின் பவுலர்ஸுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவலாக ஸ்பின்னர்ஸுக்கும் இங்கே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. நம்மளுடைய வென்யூ ப்ராக்ரஸையும் நம்ம சொல்லியிருப்போம், யார் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் வின் பண்ணியிருக்கிறாங்கிறதையும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ப்ராக்ரஸில் இங்கே பொறுத்தவரை நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாடும் போதும் சரி, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சஸ் ப்ளே பண்ணும் போதும் சரி, அவங்க வந்து ஒரு விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே ஒரு லெவல் லோ டீம் மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஸோ 2 விக்கெட் கூட இப்போ அயர்லாந்து பிடிக்கிறாங்கன்னா இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த இதில் என்னென்ன பிளேயருக்கு எந்தெந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, எந்தெந்த பிளேயர் வின் ஆகும் போதும் லாஸ் ஆகும் போதும் ட்ரீம் டீம் வருவாங்க, யாருக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹை பர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையும், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பவுலர் கேட்டகரியிலையும் நெட்வால்கர் அவர் வந்து இருக்காங்க. இந்த மேட்ச் மேபி பவுலிங்ல மட்டும்தான் இது பண்ணோம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகி அடுத்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த பிச்சு கார்டு ஆகி செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் பவுலிங்க்கு மாறனாலும் செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்கன்னா ஒரு 180 வரைக்கும் கூட ஒரு குட் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ பேட்டரில் இருந்தும் கூட உங்களுக்கு கேப்டன் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பேட்டர்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ல இருந்தும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இவர் ஜாஸ் லிட்டில் இவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு முக்கியமான பிக்கு. மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. இவர் எடுக்கும் போது நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா மஸ்ட்டாக கொடுத்து எடுங்க. இவருக்கு நிறைய வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்குது. நம்ம லாஸ்ட் டெலிகிராம்லையும் எப்படி வருவாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த மேட்சை பொறுத்தவரை யூஎஸ்ஏக்கு வந்து வின் ஆகணுங்கிறது வந்து மஸ்ட் கண்டிஷன். அயர்லாண்டுக்கானது அவங்க மேக்ஸிமம் அந்த நம்ம லீகை விட்டே வெளியே போகிறாங்க. ஆனால் யூஎஸ்ஏக்கு இந்த மேட்சை அதிரடியாக வின் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு வின் ஆகணும், அவ்வளோதான். வின் ஆயிட்டாங்கனாலே அவங்களுக்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல பாகிஸ்தானும் லாஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்லோவாக விளையாண்டாலும் அவங்களுக்கு வின் ஆனால் போதும். ஆனால் அயர்லாண்டுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஃபாஸ்ட்டாக டாமினேட் பண்ணி விக்கெட் எடுக்கணும், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ரன் ஸ்கோர் பண்ணணும். அப்படி பண்ணி பாகிஸ்தான் கூடயும் ஸ்கோர் பண்ணாதான் அவங்க வின் பண்ணி விக்கெட்டு அவங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்பு. இல்லைன்னா அவங்க வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் யூஎஸ்ஏக்கு அந்த கண்டிஷனே கிடையாது. அவங்க ஸ்லோவாக விளையாண்டாலே அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இப்போ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்தவரை இந்த 8ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்டெர்லிங் அப்புறம் இந்த பல்பரினில் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒருத்தங்க ஒன்று கம்மியாக ரன் அடித்தாது ட்ரீம் டீம் வருவாங்க. மேக்ஸிமம் இந்த 2 பேரில் ஒருத்தங்களை நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி ஆண்டர்சன் எம்அடையரில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறீங்கன்னா எம்அடையரையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கோரி ஆண்டர்சனை நீங்கள் வந்து கூட இந்த இதில் லீவ் பண்ணிவிட்டு
இந்த கேட்டகரியில் வேறு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வந்தாலும் ஒரு கம்மியான பாயிண்டில் தான் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து ஒருத்தங்களும் இவரும் ட்ரை பண்ணுங்கள். இவரை நீங்கள் ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எந்த பிளேயரை எடுக்கலாம்? ஏன்னா இவர் ஹை பர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கார், அயர்லாந்து டீமில் இருக்காங்க. சப்போஸ் இப்போ யூஎஸ்ஏ டாமினேட் பண்ணுவாங்க, இல்லை யூஎஸ்ஏயோட ஆல்ரவுண்டர்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா இவர் ஃபெயிலியர் ஆகிறாரு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பிளேயர் வருவாங்கன்னு நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். ஸோ இவரை எடுக்கும்போது கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெத் ஓவர் போடுவார், பேட்டினும் பண்ணுவார். ஸோ இதிலிருந்து 2 பேர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. இதில் இப்போ இந்த 2 கேட்டகரியில் இப்போ எம் பட்டேல் உள்ள ப்ளே பண்ணுறாரு பண்ணலை அது வேற. ஃபஸ்ட்டு எல் டக்கர் இவங்க கூட ஹெட்டுகட்டில் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. 84 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ஒரு இதில் 57 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து நல்ல ஒரு ஹிட்டர் தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இவரை ட்ரை பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்து இவர் இந்த ஏ டெய்லர் ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரை. ஸோ இவரை அடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த ரைட் சிங் நெட்வொர்க்கரில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இவர் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார், வைஸ் கேப்டன் அளவில் இருக்கார். ஸோ அமெரிக்கா வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னா இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல 3 பேர் வருவாங்க. இப்போ இந்த ஏ ஜோன்ஸை பொறுத்தவரை எப்படின்னா இந்த பேட்டினுக்கு நல்லா சப்போர்ட் ஆகுதுன்னா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இவர் எந்த மாதிரி டீமுக்குள்ளே வருவார் அப்படின்னா இப்போ அயர்லாண்டு வின் ஆகுது அப்படின்னாலோ இல்லை அயர்லாண்டு வந்து இப்போ சப்போஸ் அவங்கள டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் இந்த இடத்துல கம்மியான பாயிண்டில் வருவார், இல்லை ஃபெயிலியர் ஆயிடுவார். அயர்லாண்டு வந்து வின் ஆகுதுனாலும் இவர் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவார். யூஎஸ்ஏ வின் ஆகுதுன்னா கண்டிப்பாக இவர் வருவார், ஒரு ட்ரீம் டீம் பாயிண்ட்ல அளவுக்கு வருவார். ஒரு ட்ரீம் டீம் அது வந்து உங்களுக்கு ஹை பாயிண்டில் வருவார் இல்லை லோ பாயிண்டில் வருவார்னு சொல்லி இவளுடைய கேப்டன்ஷிப் வைஸ் கேப்டன்ஷிப்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. யூஎஸ்ஏ வின் ஆகிற டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக 3 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ நம்ம அந்த எம் அடையரை வந்து விட்டா யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் ஹை பர்சன்ட்ல இருப்பார், இவர் இந்த கேம்பர் இவர் லோ பர்சன்ட்ல இருப்பார். இவர் பேட்டினும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். இவங்களுக்கு இடையே 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவரை நீங்கள் ஹை பர்சன்டேஜில் இருக்காரு. இப்போ அயர்லாந்து டீம்னால ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இப்போ யூஎஸ்ஏ வின் ஆகுறாங்கன்னா அவர் ஃப்ளாப் ஆகுறாரு அப்படின்னு அந்த இடத்துல ஆகுறாருன்னா நீங்கள் இவரை ட்ரை பண்ணுங்க. இவர் உள்ளே வருவார், கேம்பர். இந்த கேம்பர் டிலானியில் கண்டிப்பாக ஒருத்தங்க உள்ளே வருவாங்க. அதில் கேம்பரை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த மெக்ராத்தி இவரை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலும் சரி, செகண்ட் பவுலிங் போட்டாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த ஏ கோஸ் இப்போ எம் பட்டேலும் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏ கோஸுக்கு கொடுங்க. எம் பட்டேல கூட நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். ஸோ விக்கெட் கீப்பர் செக்ஷனில் மேக்ஸிமம் 2 பேர் வர இந்த மேட்சை பொறுத்தவரை இது பேட்டினுக்கும் சப்போர்ட் ஆகும்னு இருக்கிறாங்க. ஸோ வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏ கோஸுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 பேர் இந்த கேட்டகரியில் வரதுக்கு ட்ரீம் டீமுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டிலானியை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா விட்டுட்டு கேம்பரையே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏகான் இவங்க அதாவது எப்படி வருவாங்கன்னா இந்த 2 பேருமே பவர் பிளே டெத் ஓவர்லாம் போடுறாங்க. அப்போ இந்த மெக்ராத்தி இந்த ஏகான் இவங்க 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. நீங்கள் யூஎஸ்ஏக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த ஏகானை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவர் லோ பர்சன்ட்டில் இருந்தாருன்னா அவர் பாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க. அடுத்து இதில் வந்து இவர் இந்த எங்கு இருக்கிறாரு அப்படின்னா எங்கே விட இப்போ நீங்கள் வந்து அந்த இதில் அந்த மெக்ரத்தி அவரை வந்து லீவ் பண்ணுறீங்கன்னா அந்த எங்கே ட்ரை பண்ணுங்கள். அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுருங்க. இந்த என் கிணிஞ்சி இவர் அதே மாதிரி என் பட்டேல் அப்படின்ட்டு ஆல்ரவுண்டரில் ஒருத்தர் இருப்பார் யூஎஸ்ஏல. இந்த 2 பேரில் யாரையாவது ஒருத்தங்க இப்போ பிளெயின் 11ல் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள எடுத்துருங்க. இவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருப்பார், இவர் பவுலர் கேட்டகரியில் தான் இருப்பார். ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தங்களை நீங்கள் கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இவருக்கே
ட்ரை பண்ணி பாருங்கள். என் பட்டேல் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னா ஒரு மேட்ச்சில் கண்டிப்பாக அவரை டீமில் எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா அவர் நல்லா அவங்க கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ டாப் ஆர்டர் அவுட் ஆகுது அப்படின்னா இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து இவரை ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 6.5ல் இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ வேற ஒருத்தர் வராரு, இல்லை ஹை பெர்சன்டேஜில் இந்த 6 இதில் வேற ஒருத்தர் வராரு, ஒரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வந்தால் கூட அவரை அதில் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இந்த கேட்டகரியில் இருந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இப்போ இந்த 3 பேரும் பிளேயிங் லெவலில் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த என் கிழிஞ்சி இவங்களுக்கு கொடுங்க. ரெண்டாவது எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இவர் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இவருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். உறுதியாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த எல் டக்கர் பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னா ஒரு விசி அளவுக்காவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உறுதியான வாய்ப்பு இருக்குது. இந்த டெய்லர் ஜோன்ஸில் 2 பேருமே இப்போ பெர்சன்டேஜ் அவங்களுக்கு ஏறிடுச்சு. ஸோ இதில் ஒருத்தங்களாவது கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டெய்லரை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெட்வால்கரோடைய கன்சிஸ்டிவ் பவுலிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல இவர் நல்லா பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கேட்டகரியில் எல்லாருமே ஹை பெர்சன்ட்டில் இருக்காங்க இந்த டக்கரை தவிர. இதில் சப்போஸ் இவங்க 2 பேரும் ஃபெயிலியர் ஆகிறாங்க, ஒரு 2 ஹை பெர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு லோ பெர்சன்டேஜ் பெருசாக ப்ளே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இதாக நீங்கள் இவரையே ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை இதுக்கு அடுத்த கேட்டகரியில் ப்ளே பண்ணுவாங்க. பேருக்கு கண்டிப்பாக சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி உறுதியாக பாருங்கள். அதே மாதிரி இந்த மெக்ரத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அயர்லாந்து வின் ஆகிற மாதிரி டீம் வருது அப்படின்னா இந்த மெக்ராத்தையும் ஜே லிட்டிலையும் எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு கொடுங்க, ஜே லிட்டிலுக்கு. இவரை டீம்லையாவது நீங்கள் எடுத்துருங்க. இந்த 2 பேரில் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஏ கோஸுக்கு ஒரே ஒரு இதில் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் மேபி வர ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பேட்டிங் அதே மாதிரி பவுலிங் 2க்கும் சேர்த்துமே டீம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொன்ன லோ பெர்சன்ட் அண்ட் ஹை பெர்சன்டேஜ் பிளேயரை அந்தந்த கேட்டகரியில் இன்னிங்ஸ் வைஸு இவங்க வின் ஆனால் இல்லை லாஸ் ஆகும் போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 50% கீழே கண்டிப்பாக நம்ம சொன்ன பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் 4 to 5 பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.